தாழ்வாடி மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் எப்படி நிரப்புவது அப்படிங்கிறத விளக்குவதற்கான வீடியோ தான் இது. பிஎல்ஓ கொண்டு வரக்கூடிய கணக்கீட்டு படிவத்தில் நம்முடைய பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், நமது முகவரி உட்பட வரிசை எண், பாகம் எண் எல்லாமே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதோட நம்முடைய பழைய ஃபோட்டோவும் அதில் இருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும். அதை எப்படி பூர்த்தி செய்யணுங்கிறத தான் இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்முடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா அது எந்த தேதி, எத்தனாவது மாதம், எந்த வருடம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து அதில் வந்து இந்த சைடு எழுதணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆதார் எண், அது விருப்ப தேர்வு தான். ஆதாருடைய நம்பர் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் இதில் எழுதணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், கைபேசி எண், மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் நீங்கள் எழுதணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர், நம்முடைய தந்தையுடைய பெயரை இதில் நீங்கள் எழுதணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தந்தையின் அல்லது பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க. இது எங்கடா போய் தேட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். voters.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 2002 உள்ள அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக வரும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருக்கும். அதில் இருந்து நீங்கள் பார்த்து இங்கே நீங்கள் அந்த எண்ணை நீங்கள் பூர்த்தி செய்துக்கலாம். ஏன்னா பழைய ஓட்டர் லிஸ்ட்டு ஃபுல்லாகவுமே பிடிஎஃப் எடுத்து எல்லா குரூப்லேயுமே அது ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நீங்கள் அந்த பிடிஎஃப்ல இருந்து கூட நீங்கள் இந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2002 உள்ள லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் இருக்கும். அதை கூட நீங்கள் நிரப்பிக்கலாம். வீடியோவுடைய கடைசியில் டிஸ்கிரிப்ஷனில் கூட நாங்கள் 2002 ஓட்டர் லிஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் இதிலேயே கூட போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாயாரின் பெயரில் இங்கே நம்முடைய தாயாரின் பெயரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், இது இருப்பின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அதே மாதிரி தான். இதில் நீங்கள் அந்த வெப்சைட் லிங்க்கில் போய் இந்த நம்பர் நீங்கள் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த நம்பர் அதில் இருக்கும். நீங்கள் அதை இதில் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக துணைவரின் பெயர், அதாவது துணைவரின் பெயர் அப்படின்னா கணவரோ அல்லது மனைவியோ அவங்களுடைய பெயரை நீங்கள் இதில் நிரப்பலாம். அடுத்ததாக துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், இதுவுமே இருப்பின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி voters.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். அதாவது இது என்ன அப்படின்னா 2002 உள்ள வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் உட்பட நம்முடைய விவரங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இதில் கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ ஊர் மாறி இருக்கலாம், அட்ரஸ் மாறி இருக்கலாம். இப்போ உள்ளதுக்கும் 2002 உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். சிலருக்கு அதே அட்ரஸ் கூட இருக்கும். ஆனால் அதனால் 2002 வாக்காளர் பட்டியலில் நம்முடைய விவரங்கள் எப்படி இருந்துச்சோ அதை தான் நீங்கள் இங்கே நிரப்பணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே voters.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னென்ன விவரங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் 2002 நம்முடைய பெயர் அந்த பட்டியலில் 2002 வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை இங்கே நிரப்பணும். அதுக்கப்புறமா வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், அது அந்த அடையாள அட்டை எண் இருப்பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த அடையாள அட்டை எண் நீங்கள் அந்த வெப்சைட் லிங்க்லேயே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2002 நம்ம எண் என்ன எண்ணோ அதை நீங்கள் இங்கே பூர்த்தி செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உறவினரின் பெயர், இந்த வாக்காளருடைய உறவினரின் பெயர் 2002 நம்ம பெயருக்கு நேர தந்தையின் பெயரோ அல்லது கணவரின் பெயரோ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உறவினர் பெயர், தந்தை பெயர் கொடுத்துருந்தா தந்தை பெயர், கணவர் பெயர் கொடுத்துருந்தா கணவர் பெயரை நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது உறவு முறையில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம உறவினர் பெயருக்கு கொடுத்தோம்லையே அவங்கவுங்களுக்கு என்ன உறவு முறை, கணவரா அல்லது தந்தையா அப்படிங்கிற உறவு முறையை கொடுக்கணும். அடுத்தது நம்முடைய மாவட்டம், என்ன மாவட்டம்ங்கிறத கொடுக்கணும். இதுவுமே நீங்கள் 2002 எந்த மாவட்டத்தில் இருந்தீங்களோ அந்த மாவட்டம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி மாநிலம் அதே மாதிரி தான். இது எல்லாமே நீங்கள் 2002 வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய விவரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதில் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர்.
இதில் என்ன வரணும் அப்படின்னு இந்த பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பெயர் நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து உறவினரின் பெயர் அப்படி இல்லை, யாருடைய பெயரை நம்ம கொடுத்துருக்கோமோ அவங்களுடைய பெயர் தான் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து நிரப்பணும். அவங்களுடைய பெயர் நீங்கள் நிரப்பிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அது இருப்பின்னு தான் கேட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு அந்த 2002 லிஸ்ட்டில் அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கலாம். இது யாருடைய நம்பர்னால் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா பெயர், அவங்களுடைய நம்பர். இது ஃபுல்லாகவே அவங்களுடைய டீட்டெயில் தான், சரியா? அப்புறம் இது உறவினரின் பெயர், இவங்களுக்கு இது உதாரணமாக இது வந்து ஒரு அப்துல் காதர்னு பெயர் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து உறவினரின் பெயர் அப்துல் காதர்னு இருக்குன்னா அந்த பெயர் தான் இங்கே நம்ம எழுதணும். அப்துல் காதர் இருந்துச்சுன்னா அவங்களுடைய உறவினரின் பெயர் அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் 2002 லிஸ்ட்டில் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த வெப்சைட் லிங்க்கில் வந்து நீங்கள் பார்த்தாலே அதில் இருக்கும். அதில் இருந்து எடுத்து நீங்கள் உறவினரின் பெயர், இவங்களுக்கு உறவினரின் பெயர் இங்கே என்ன பெயர் கொடுத்துருக்கோ அந்த பெயரை வந்து நீங்கள் எழுதணும். இந்த அப்துல் காதர் அப்படிங்கிறவங்களுக்கு உறவினரின் பெயர் வந்து காதர் மொஹிதீன் இருந்துச்சுன்னா அதை இங்கே நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கு அடுத்ததாக வந்து உறவு முறை, இவங்களுக்கு நம்ம இங்கே ஏற்கனவே அப்துல் காதர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த உறவினரின் பெயர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து யாருங்கிற உறவு முறையை நம்ம இங்கே எழுதணும். தந்தையா அல்லது கணவரா அப்படிங்கிற உறவு முறையை இதில் வந்து நீங்கள் வந்து எழுதணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவட்டம் பார்த்தீங்கன்னா 2002 வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்களுடைய இந்த நம்ம மேலே இந்த பெயர் இதில் போட்டிருக்கோம் இல்லையா, அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய அந்த மாவட்டம் 2002 எப்படி இருந்துச்சு, மாநிலம் எப்படி இருந்துச்சு, சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இங்கே மேலே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா பேர், அந்த அப்துல் காதருங்கிற பேருடைய ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் 2002 வாக்காளர் பட்டியலில் இருந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா 2002 ஓட்டு இல்லாதவங்க 2002 எஸ்ஐஆரில் இருக்க மாட்டாங்க. அவங்க கீழே லெஃப்ட் சைடு இருக்கிற இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஆனால் ரைட் சைடில் இருக்கிற அவங்களுடைய உறவினர் தந்தையோ அல்லது கணவரோ வந்து அந்த 2002 லிஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய விவரத்தை வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த விவரத்தை வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக இங்கே வந்து பூர்த்தி செய்யணும். 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் பாகம் எண் வரிசை எண் இல்லாதவங்க இந்த படிவத்தை வாங்க வரும் பிஎல்ஓ கிட்ட கேட்டு அதை வந்து நீங்கள் வந்து இந்த பாகம் எண் வரிசை எண்ணை வந்து நிரப்பி கொடுங்க. கடைசியாக என்ன அப்படின்னா வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கக்கூடியவங்களுடைய உறவினர்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க இந்த படிவத்தை நிரப்பி இதில் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். இவ்வளோதான் இந்த டீட்டெயில்ஸ். இது போக நம்ம இதோடு சேர்த்து 2-3 ஆவணங்கள் நம்ம வந்து சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து பதட்டப்படாமல் நிதானமாக உட்காந்து எழுதி நீங்கள் வந்து கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா காரியங்களையும் லேசாக்கி வைப்பான்.